இந்த படம் மட்டும் உங்களுக்கு பிடிக்கலனா என்னோட அடுத்த படத்துக்கு நீங்க வரவே வேணான்னு ஒரு ஃபேமஸ் ஆக்டர் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்கு? இந்த கௌரவம் சொல்லிட்டு சுத்துற ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அவர் நம்ம ஹீரோயினோட மாமாவா இருக்காரு. அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா, ஒரு சின்ன பொண்ணு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டா கூட அந்த மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு ஆளா இருக்காரு. ஒரு குழந்தையோட கையில அவர் என்ன அசிங்கத்தை கண்டாரோ எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஆள் இருக்க வீட்டுல வாழ்ற நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை தேடி தேடி லவ் பண்றாங்க. லவ் பண்ணா அம்மா கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஹீரோ அவங்க வீட்டுல இன்ட்ரோ பண்ணி வைக்க திடீர்னு நம்ம ஹீரோயினோட மாமங்காரன் வந்து என் பொண்ணை இவன் பலவந்தமா கெடுத்துட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல போக்சோ கேஸ போட்டு ஜெயில போட்டு விட்டுறாரு. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. வில்லனோட லாயர்னு ஒருத்தர் வந்து உருட்டுன்னு உருட்டுவாரு பாருங்க. அதை கேட்கும் போது நமக்கே வெறியாகும். இந்த சூழல்ல நம்ம மெயின் ஹீரோக்கு அவரோட சீனியர் லாயர் இவருக்கு மட்டும் எந்த ஒரு கேஸையும் கொடுக்காம தடுத்துக்கிட்டே இருக்காரு. அதனால அவருக்கே தெரியாம இந்த போக்சோ கேஸ் எடுத்து நடத்த நம்ம ஹீரோ முடிவு பண்றாரு. அதுவும் எப்போ கேஸ் எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர டைம்ல. அதுக்கப்புறம் படம் ஃபுல்லா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒன்னு இருக்கும் பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் பிலிம்னே நான் சொல்லுவேன். சோ கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க. மிஸ் மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. இந்த படத்தோட பேரு கோட் ஸ்டேட் vs a nobody. இந்த படத்துக்கு 10க்கு 9 கொடுக்கலாம். இந்த படத்தை பார்த்துட்டு உங்க ரேட்டிங்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்க்கு நம்ம சேனல்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க.